ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளான் பிரியாணி எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரி ஃப்ரெண்ட், நான் இஞ்சி பூண்டு வதக்கும்போது வீடியோ எடுத்தேன்னு நினச்சி எடுக்கலை. இதில் இஞ்சி பூண்டு கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கி முடித்த பிறகு நம்ம க்யூபாக நம்ம காளான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க, இந்த மாதிரி நான் க்யூபாக காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதை நம்ம போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். காளான் ஆட் பண்ணியாச்சு. காளான் கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறது பெட்டர். ஆனால் அரை வேக்காடு தான் வேகணும். ஏன் அரை வேக்காடு நம்ம வேகணும்னு சொல்கிறோன்னா, விசில் விடும்போது ரொம்ப தின் லேயர் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ மீன் மேக்கர் எடுத்திருக்கேன். எதுக்காகனா, குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கும் தொட்டுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அந்த மீன் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். மீன் மேக்கர் ஆட் பண்ணி நல்லா நம்ம கிரேவி இருக்குது இல்லையா, அது கூட சேர்ந்து நல்லா அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு அண்டு மிளகாத்தூள் சிம்பிளாக தான் நம்ம செய்ய போகிறது. ஸோ அதுக்கான மிளகாத்தூள் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை இருக்குது இல்லையா, அது ஃபுல்லாக வதங்கணும். இப்போ தயிர் எதுக்காகனா, ரைஸும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். ப்ளஸ் காரம் வந்துச்சுன்னா கூட அது ஈக்குவல் பண்ணிவிடும். ஸோ நான் பாஸ்மதி ரைஸ் 1 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு நான் 1.5 அளவுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு 3 அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு 2வது அளவுக்கும் ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். நம்ம ஜாபில் ஸ்பீடாக செய்கிறதுக்கும் ஒரு நாள் இந்த சில் டைமுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ 3 அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம 3 அளவுக்கு ஊற்றி முடித்த பிறகு ஒரு ரைஸும் போட்டு லைட்டாக ஒரு தடவை கிண்டினாலே போதும். இந்த மாதிரி கிண்டி விட்டால் போதும். ஏன்னா எல்லாம் ரைஸ்லாம் உடைய ஆரம்பிச்சிரும். இப்போ 1 ஸ்பூன் மட்டும் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிக்கலாமா? தயிர் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணுவீங்க. பசங்க காரமாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்றதுக்காக நான் கருவேப்பிலை பிச்சு போட்டிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம விசில் ஓப்பன் பண்ணிடலாமா? வாங்க விசில் ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராங்க. ஒரு ரைஸ் ஒட்டவே இல்லை. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வாங்க, நம்ம வீட்டு ஹீரோ வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பிளேட்டில் சாப்பாடு வச்சு தயிர் பச்சடி வச்சு கொடுத்துடலாம். சூடாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்லாம். ஒரு காளான், மீன் மேக்கர், தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டோன்ட் மிஸ் இட். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.